ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானி செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரிந்திருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஐந்தாம் பாவகத்தின் பலன்கள். ஐந்தாம் பாவகத்தில் அமரும் கிரகம் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான சுப அசுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஐந்தாம் பாவகம் என்றாலே பொதுவாக ஒரு குழந்தை ஜனனமாக வேண்டும் என்றால் ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் பாவகம் சுபத்தன்மை பெற வேண்டும். அந்த பாவகாதிபதி நல்ல முறையிலே கெடாமல் அசுப கிரகங்களின் தொடர்பு பெறாமல் இருந்தால் புத்திர பாக்கியம் என்னும் ஐந்தாம் பாவகம் நன்றாக இருக்கும். அதேபோல பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் அந்த ஐந்தாம் பாவகத்தை கூறுகிறோம். ஏனென்றால் ஐந்தாம் பாவகம் கெட்டுவிட்டாலே குலதெய்வம் அருள் அந்த ஜாதகனுக்கு இல்லை என்று கூறிவிடலாம். ஏனென்றால் தனது பூர்வீகத்தை எடுத்து காட்டுவது அந்த ஐந்தாம் பாவகம். அதேபோல அந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் புத்திர பாக்கியத்திலே கையை வைத்து விடுவார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. அவருடைய சுய ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும். புத்திர பாக்கியம் ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ ஜாதகங்களை நாமும் ஆராய்ந்திருக்கிறோம். ராகு கேதுக்கள் உள்ள ஜாதகங்கள் நல்ல குழந்தை பாக்கியங்களோடு இருக்கிறார்கள். அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அமையும். பொதுவாக என்ன சொல்கிறோம், ராகு கேதுக்கள் இருந்தால் புத்திர பாக்கியம் தடைபடும், தாமதமாக குழந்தை ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். அப்போது அதே போல் ஐந்தாம் பாவகாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டுக்கோ போயிட்டாருன்னு வச்சுக்கிறோம். அந்த முறை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைபடும் அல்லது தாமதமாகலாம். 5 வருடங்கள், 10 வருடங்கள், 12 வருடங்கள், இந்த மாதிரி நாட்கள் அதிகமாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தனித்த குரு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5இல் இருந்தால் புத்திர பாக்கியம் தடைபடும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் சனி செவ்வாயும் 5ஆம் பாவகத்தில் இருந்தாலும் புத்திரர் பாக்கியத்திலே பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 5இல் உள்ள கிரகம் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது 5க்குடையவன் சூரியனாக இருந்தாலோ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறந்த அறிவு படைத்தவனாக இருப்பான். நிர்வாகத் திறமையிலே அந்த ஜாதகனுக்கு பேரும் புகழும் உண்டு. சிறந்த அரசியல்வாதியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 5இல் சந்திரன் இருந்தாலோ அல்லது 5ஆம் இடம் சந்திரனாக இருந்தாலோ ஜாதகனுக்கு நல்ல கற்பனை, கலை, இலக்கியத்தில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சிறந்த ஓவிய திறமை உள்ளவனாக இருப்பான். காதல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே போல் 5ஆம் இடம் 5இல் செவ்வாய் இருந்தாலும் அல்லது 5ஆம் இடம் செவ்வாயாகவே இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகனுக்கு மந்திர வித்தை, விளையாட்டுத் துறையிலே பேரும் புகழுமாக இருப்பான். மல்யுத்தம், சிலம்பாட்டம், அனைத்து விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்படுபவராக இருப்பார்கள். அந்த ஜாதகனுக்கு பிறக்கும் குழந்தைகள் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம் புதன் நின்றாலோ அல்லது புதனாகவே இருந்தாலோ எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறந்த ஞானியாகவும் இருப்பான்.
வியாபாரம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு சிறந்த, அதாவது வியாபாரத்தில் சிறந்து விளங்குபவனாக இருப்பான். கவி பாடும் திறமை அந்த ஜாதகனுக்கு உண்டு. இளமையிலேயே காதல் வயப்படுவான். தத்துப்புத்திர யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடம் குருவாக இருந்து அல்லது குரு நின்றாலும் அல்லது 5ஆம் பாவகம் குருவாகவே இருந்தாலும் வேத சாஸ்திரத்தில் சிறந்து விளங்குவான். இவன் ஒரு ஜோதிடத் துறையிலே சிறந்த ஜோதிடராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கமும் நெறியும் நன்றாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக நாட்டம் உள்ளவனாக இருக்கும். குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்திலே சிறிது தாமதமாக இவருக்கு குழந்தை பிறக்கலாம் என்று கூறுகிறது. அதே போல் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நின்றாலோ அல்லது 5ஆம் பாவகாதிபதி சுக்கிரனாகவோ இருந்தாலோ ஜாதகனுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக இருக்கும். சிறந்த அறிவாளியாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. காதல் எண்ணம் அதிகமாக இருக்கும். நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். ஆடல் பாடல் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஆர்வம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. 5இல் சனி நின்றாலோ அல்லது 5ஆம் இடம் சனியாக இருந்தாலோ எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். விளையாட்டு விஷயத்தில் அந்த ஜாதகனுக்கு நாட்டம் இருக்காது. அதே போல் தொழில் விஷயத்திலே மந்தமான சூழ்நிலையே அந்த ஜாதகனுக்கு காணப்படும். 5ஆம் இடம் ராகு இருந்தாலோ அல்லது ராகு இருக்கும் இடம் 5ஆம் இடமாக இருந்தாலோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு பார்த்தாலோ அல்லது ராகு இருந்தாலோ அப்படி எடுத்துக்கணும். ஜாதகனுக்கு பூர்வீக சொத்து என்ற விஷயத்திலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சூதாட்டம் போன்ற விஷயங்களில் அதிக நாட்டம் அதிக ஆர்வம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. குழந்தை பிறப்பதில் ஒரு சில ஜாதகர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்தை கேது பார்த்தாலோ அல்லது கேது இருந்தாலோ ஜாதகனுக்கு ஆழ்ந்த சிந்தனை, அதிக ஞானம், ஆன்மீக திறமை, சித்தர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. தெளிவான வார்த்தைகளுடன் அழகாக பேசக்கூடியவராக இருப்பார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு சில ஜாதகர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி 5ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் இன்னும் எவ்வளோ இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலே இது பேசலாம். இது போதும். ஏன்னா 5ஆம் பாவகத்தில் அமரும் கிரகம் பார்வை பெறும் கிரகம். ஒரு சில வார்த்தைகள் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவில் பதிவிடுறேன். வணக்கம்.